சிறாக்கே இலவச சுகாதார சேவை பாடல் வரிகள் சென்னையின் இதயம் கோலத்தூரிலே விவேக் நகர் வழியிலே மருந்தும் இல்லை, அறுவை சிகிச்சையும் இல்லை, இயற்கையை மருந்தாய் மலர்கிறது இங்கிலே. செக்கல் படுக்கை ஆரோக்கியம் தரும் ஐஸ்டு வாட்டர், உயிர் சக்தி தரும், நோய் எதுவானாலும் நிம்மதி தரும். சிறாக்கேர் வழியே வாழ்க்கை மாறும். இலவச சுகாதாரம் அனைவருக்கும், இயற்கை தெரபி எல்லா நோய்களுக்கும். சென்னையிலே புதுமை செய்யும் சிறாக்கேர், சிறாக்கேர் வாழ்வை காப்பாற்றும். வந்து விடுங்கள் கை கோர்த்து, ஆரோக்கிய பாதையில் நடந்து, முடியாதது எதுவும் இல்லை. சிறாக்கேர் இருந்தால் வாழ்க்கை மலர்ந்திடும். சிறாக்கேர் இலவச சுகாதார சேவை பாடல் வரிகள் சென்னையின் இதயம் கோலத்தூரிலே. இன்னைக்கு நம்மளோட வாட்டர் மேட்டு எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்கு நீங்க கொண்டு போறாங்க. எதுக்காக அப்படின்னா இன்னைய நாள்ல அவங்க வீட்டுக்கு ஒரு மருந்து மாத்திரைகள் ஆபரேஷன் ஒரு எமர்ஜென்சி லைஃப் எதுவுமே இல்லாம ஃபேமிலி ஃபுல்லாவும் ஒரு ஆரோக்கியமாகவும் சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்கிறாங்க இல்லையா? அது உங்க அன்போட சேர்ந்து கடவுளோட ஆசீர்வாதம் பிளஸ் உங்க எல்லாரோட அன்போட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க ஃபேமிலிக்காக ப்ரே பண்ண போறோம். கண்டுல முடியுங்க. நல்லா கிளாப் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 3 4 5 6 7 8 ஓகே. அப்பா வந்து இந்த ஆரோக்கிய லட்சுமி வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க இல்லையா? அவங்க எத்தனை நாளா இந்த சிறாக்கேர் வந்துட்டு இருந்தாங்க, ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்ப அது எவ்வளவு சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பா வணக்கம்ப்பா. ஓகேப்பா, உங்க நேம் சொல்லுங்கப்பா. ஓகே, நீங்க உங்களை சிறாக்கேர் அறிமுகப்படுத்தி வச்சது யாருப்பா? ஓகே, அம்மாக்காக சத்தமா கிளாப் பண்ணுங்க. அவங்க உங்க சிஸ்டர் கசின். ஓகே, சோ அவங்க சொல்லும் போது உங்க திங்கிங் எப்படி இருந்துச்சு? சிறாக்கேர் அப்படிங்கும் போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, வரும்போது என்ன ப்ராப்ளம்காக வந்தீங்கப்பா? ஓகே, லெக் பெயினா சாதாரணமான லெக் பெயின்ங்களா எப்படி இருக்கும்? ஓகே, வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் தெரியும் நீங்க அப்பா அம்மாக்கு. கால்ல வந்து பிளாக்லாம் வந்து நர்வஸ் வந்து இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா பயங்கரமா பெயினா இருக்கும். சோ நான் ரொம்ப அதிகமா நின்றுட்டு இருக்கவங்களுக்கு அது ஒட்டு வரும். ஏன் உட்கார்ந்தே இருந்தா கூட அந்த மாதிரி பெயின் வரும். நெக்ஸ்ட் வந்து அதிகமா வெயிட் இருந்தா கூட அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்க முடியாது, உட்கார முடியாது. நைட் எல்லாம் தூங்கும் போது கால் பயங்கரமா வந்து இழுக்கும். சோ ஒரு பேலன்ஸா எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி இது எவ்வளவு நாளா இருந்துச்சு? 2-3 வருஷம். இதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் வைஸ் போயிருக்கீங்களா மெடிக்கல்? ஓகே, மெடிசன்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்கல. ஓகே,
இப்போ நீங்க வந்து என்னென்ன தெரபிஸ்லாம் நீங்க எடுத்துருக்கீங்க, எடுத்து எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம்? ஓகே, ஜெயில் வாட்டர் தெரபி வந்து எடுத்தீங்க. எப்படி எடுத்தீங்க தெரபி? நம்ம தண்ணியில வச்சு அவுட்லெட்ல வரும் இல்லைங்களா பியூட்டி வாட்டர், நம்ம ஜெயில் வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறோம். நெக்ஸ்ட் அவுட்லெட்ல வர பியூட்டி வாட்டர் வந்து 2 டப் வச்சு பியூட்டி வாட்டர் ஊத்தி 20 நிமிஷம் வந்து அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தெரப்பி எனக்கு மிஸ் பண்ண மாட்டேன், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தெரப்பி எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குப்பா? சட்டமா கிளாப் பண்ணுமா 3 இயர்ஸா இந்த ப்ராப்ளம் மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம 50% வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா நீங்க வந்து பேக் பெயின், லெக் பெயின், வெரிகோஸ் பெயின்காக தான் வந்தீங்க. உங்களுக்கே தெரியாம சில ப்ராப்ளம்ஸ் பாடிக்குள்ள இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்குங்களா? அப்போ என்னென்ன ஆயிருக்குப்பா? நல்ல தூக்கம் வருது, சாப்பிடுறது எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. உங்க ஃபேமிலில டோட்டலா எத்தனை பேர் வந்துட்டு இருக்கீங்க? நம்ம 4 பேர் வந்துட்டு இருக்கோம். ஃபேமிலி மொத்தம் 10 பேர் இருக்கோம். உங்க ஃபேமிலில டோட்டலா 10 மெம்பர்ஸ், 4 மெம்பர்ஸ் வந்து நீங்க ரெகுலரா வந்து தெரப்பி எடுத்தீங்க. இப்ப அம்மா வந்து என்ன ப்ராப்ளம்காக வந்தாங்க? எல்லாருக்கும் பெயின்னா பேக் பெயின். ஓகே, லெக் பெயின் பிளஸ் பேக் பெயின். அவங்களுக்கு எப்படி இருக்குதுப்பா? பரவாயில்லை. நான் வந்து சீக்கிரம் போலான்னு சொல்லி கூப்பிடுவோம். ஓகே, இந்த தெரப்பி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ரியாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துச்சு? கொஞ்சம் ஒரு 1 வீக் அப்புறமா ஒரு 2-3 நாள் கொஞ்சம் பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா இப்போ ரெகுலரா எடுக்கவும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜெய் ஆல்கலைன் வாட்டர் வந்து நீங்க 1 வீக்ல வந்து கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. காலையில தெரப்பி எடுத்தீங்க, பிளஸ் வந்து ப்ராப்ளம் கொஞ்சம் ஹெவியா இருக்கனால வாட்டர் தெரப்பி எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஜெயில் வாட்டர் குடிக்கிறப்ப உங்க பாடியில ஏற்பட்ட சேஞ்சஸ் என்ன? அது மெயின்லி கேஸ் சிஸ்டம் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கேஸ்ட்ரிக் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பசி கூட நல்லா வந்து தண்ணி குடிச்சது. ஓகே, பசி நல்லா எடுக்காச்சு. ஆக்சுவலி ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா பசிக்கணும், நெக்ஸ்ட் எப்படி இருக்கணும், நல்லா படுத்தவொடனே வந்து நல்லா தூங்கி எழுந்திருச்சாங்க அப்படின்னா அதை விட பெரிய கிஃப்ட்ங்கிறது எதுவுமே கிடையாது. கரெக்ட் இல்லைங்களா? சரி, எதுவுமே வந்து அப்பாக்கு இங்க வந்து அது கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு வந்து ஜெயில் ஆல்கலைன் வாட்டர், மேட்ரஸ், போட்டானு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்லி சூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? என்ன ரீசனுக்காக வந்து எதுக்காக சூஸ் பண்ணிருக்கீங்கப்பா? அதுதான் ஃபைனலி எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கணும்னா வீட்டுல எல்லாரும் செய்ய முடியும், இங்க எல்லாரும் வர முடியாது. அதனால எல்லாரும் நல்லா ஹெல்த் நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஓகே சார், நம்ம கிளாப் பண்ணலாம். இப்போ வீட்டுல இப்ப எங்களோட ப்ராப்ளமே 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அம்மாவோட ப்ராப்ளம் கம்பேர் பண்ணும்போது 2-3 ப்ராப்ளம். வீட்டுல இருக்கிறவங்களோட பிரச்சனைலாம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு A4 ஷீட் நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு எங்கேயே போகும். யாராவது யோசிச்சு பார்த்துக்கோமா? இது எல்லாத்துக்குமே இப்ப ஹாஸ்பிட்டல் வைஸ் நம்ம போனோம் அப்படின்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸ் இருப்பாங்க. கண்ணுக்கு தனியா, காதுக்கு, ஹார்ட்டுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்றதுக்கு 12, ஆன்ஜியோகிராம் பண்றதுக்கு 4. இந்த மாதிரி லாஸ்ட் வீக் வந்து உள்ளுறுப்புகள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு அஷ்யூரிட்டியுமே கிடையாது. நம்ம பணமும் கட்டிட்டு நம்ம சைனும் போட்டுட்டு அஷ்யூரிட்டியே இல்லாத லைஃப் தான் வந்து மெடிக்கல். கரெக்ட் இல்லைங்களா? பட் ஆனா தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸ் போகும். பட் ஆனா நம்மளோட சராக்கையில ஜெயில் வாட்டர் மட்டும் குடிச்சு நாட்டில் படுத்து தெரப்பி எடுத்தாலே போதும், உடம்புக்குள்ள இருக்கிற 26 உறுப்புகளையுமே வந்து காப்பாற்ற முடியும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து நம்ம குடிக்கிற வாட்டர்ல வந்து இருக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு, நெக்ஸ்ட் அம்மாவுக்கு ஒரு ஹார்ட். இப்போ 2 ஹார்ட்டுக்கு வேல்யூ சொல்ல முடியுமா? லட்சக்கணக்கில் நம்ம சொல்லணும். கரெக்டா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஹார்ட்ல என்ன பண்ண முடியாது, ரீப்ளேஸ்மெண்டே பண்ண முடியாது. இப்போ உங்க ஃபேமிலி ஆல் ஓவர் பாத்தீங்க அப்படின்னா 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க டோட்டல் ஃபேமிலிக்காக வந்து அப்பா வந்து இந்த ஜெயில் ஆல்கலைன் வாட்டர் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க. சோ இங்க அப்பா வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது நல்லா இருக்குது, எல்லாரும் நம்ம இந்த இது ரூட்டின் போட்டா நல்லா இருக்கும், பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்லா இருக்கிறதுனால தான் செய்யணும். எல்லாரும் செய்யற மாதிரி தான் இருக்கு, நல்லா செய்யணும்னு சொல்றாங்க. ஓகே,
ஆமா, மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாத ஒரு லைஃபை வந்து சராட்டை வந்து கொடுத்துருக்கு இல்லைங்களா? இந்த வழியில போகும்போது அந்த சொல்யூஷன்ஸ் வந்து நல்லா இருக்குங்கிறத வந்து அப்பா வந்து தெரியப்படுத்திருக்காரு. தமிழ் பேசுறேன், ஹிந்தியில 2 words. மேகி ஓகே ஹிந்தியில 2 words சொல்லுங்க. இங்க நிறைய அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு நீங்க சொல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ये सेरट ये बहुत बढ़िया है, अच्छा है। विदाउट एनी मेडिसिन इंजेक्शन गोलियां कोई नहीं खाने से भी अच्छा हो रहा है। तो ये सबको करने जैसा है और करे जैसा है। இப்போ இனிமே ஃபியூச்சர்ல மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் எமர்ஜென்சி இல்லாத ஒரு லைஃபை வந்து வாழ முடியும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுங்களாக்கா? கண்டிப்பா அது வந்துருச்சு. இருந்தது நோய் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போவேன். இனிமேல் புதுசு போகிறதுக்கு நோய்ப்பே இல்லை. ஓகே அது ஓகே தேங்க்யூ பா, தேங்க்யூ ஸோ மச் பா. சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே. நாளைக்கு தான் நான் இந்த விஷயத்தை வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். அது இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம ஷேர் பண்ற நிலைமை அமைஞ்சிருச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிப்ரேஷன் 30 years ஆஃப் குளோபல் ஹெல்த் செரகர் ஜேட் வாட்டர். ஜேட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் டிவைஸ் நாங்கள் இங்கே 1 வருஷமா மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்டும், குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து அவங்க பிரச்சனைகளை வந்து குணப்படுத்தியும் நாங்கள் ப்ரூவ் பண்ணி விளம்பரம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜேட் அல்கலைன் அயனைசர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிவைஸ் அப்படிங்கிறத வந்து யூஎஸ்ஏல வந்து ஃபுட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம சவுத் கொரியாவில் இருக்கிற ஜேட் வாட்டர் தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரஸ்டட் மெடிக்கல் டிவைஸ் சர்டிஃபிகேட்டட் வேர்ல்ட் வைட்ல வாங்கியிருக்கு. அது நிறைய இருக்கும். அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலி அக்செப்டட் ஆஸ் a மெடிக்கல் டிவைஸ். மெடிக்கல் டிவைஸ் இது வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம கம்பெனி. இந்த மகிழ்ச்சியான விஷயத்த நாளைக்கு சொல்லலான்னு இன்னைக்கு அப்பா கொண்டு போறதுனால அவர் கேட்காம இருந்திருப்பாரு இல்லையா? ஸோ அதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். இந்த நம்ம ஜேட் அல்கலைன் வாட்டர் வந்து இந்த சர்டிஃபிகேஷனை வாங்கினது நாளைக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணலாம்னு நான் இருந்தேன். திருப்பி நாளைக்கு இதை செலிப்ரேட் பண்ணுவோம், உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து. இன்னொரு பேச்சு காட்டு பேக் சைட் வாட்டர் டிவைஸோட ஃப்ரண்ட் சைஸ் தான் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. பேக் சைடு பார்க்கல. பேக் சைடுல வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்போம். அந்த ஸ்டிக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா CE, FC, KDFA, UK இந்த மாதிரிலாம் நிறைய மெடிக்கல் டிவைஸ் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வாட்டர் டிவைஸ் வாங்கியிருக்கு. அதுக்கான பாராட்டுகளும் நம்ம கம்பெனிக்கு கொடுப்போம். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் டிவைஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம அப்பா வீட்டுக்கு கொண்டு போறாங்க. கங்க்ராச்சுலேஷன். உங்க வீட்டுக்கு இனிமேல் எந்த மெடிசன், ஆபரேஷன், ஹாஸ்பிட்டல், அலைச்சல், பணம் செலவழித்தல், ஆம்புலன்ஸ், ICU எந்த ப்ராப்ளமும் இல்லாம சேஃப்டியா கண்டிப்பா வாழ முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. Congratulations and celebration when I tell everyone that you're in love with me. இதயம் கோலத்தூரிலே விவேக் நகர் வழியிலே மருந்தும் இல்லை, அறுவை சிகிச்சையும் இல்லை, இயற்கையை மருந்தாய் மலை
வளர்க்கிறது